இந்த மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக பிசி பில்டு வந்து தமிழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு நடுவில் ஒரு வருஷம் கேப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் பிசி பில்டு வீடியோஸாக பண்ணல, ஆனால் பிசி பில்டே ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யாரடா நீ அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக் வைப்ரேட் அப்படிங்கிற இந்த சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இருக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ் கேமர்ஸ் அப்படின்னு என்னோட கேமிங் சேனல்லையும் பிசி பில்டை வந்து பண்ணி நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ ப்ராபப்ளி இந்த கல்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்தே வந்து இருக்கேன். அதாவது யூடியூப்பில் வீடியோ பண்ணி பிசி பில்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தரது. ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு முன்னாடி இருந்து கடையில் வச்சுருக்கிற கடை ஓனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க யூடியூப் மூலிமா அவங்க பிசியை செல் பண்ணும்போது ஓகே நம்ம ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் முதல் தடவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சி ஒர்த்துன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், பிசி பில்ட் பண்ணுற சேனல்ஸை. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மாதிரிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசி பில்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா டெக் வைப்ரேட். ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷமாக பிசி பில்டிங் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிட்டத்தட்ட 6 வருஷமாக பிசி பில்ட் பண்ணுறதே ஒரு ப்ரொஃபஷனாக வந்து மாற்றி விட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன் ரிட்டனாக நமக்கு கஸ்டமர்ஸ் ரொம்பவே மெயினான ஒரு விஷயமா இருந்திருக்காங்க இந்த பீரியடில். ஸோ அதனால இந்த மார்ச்லேருந்து இந்த மே வரைக்கும், அதாவது 2024 வரைக்கும் இந்த பீரியடில் நம்ம 6th இயரில் பிசி பில்ட் யாரெல்லாம் நம்ம கிட்ட பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ விண்டோஸ் 11 லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அவங்க பண்ணக்கூடிய அந்த பிசி பில்லையே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு டீல் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நான் பண்ணுறது இது பெரிய விஷயம்தான். ஸோ அதோட ஒர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 2500 வரைக்கும் டாலர் ரேட் மாற அதுவும் வந்து மாறும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். இது வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு கிஃப்ட் தான் நான் வந்து கொடுக்குறது. நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நாள் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இவ்வளோ பெருசாக நம்ம சேனலையும் மாற்றி எனக்கும் ஒரு ரெகக்னேஷன் கொடுத்து எவ்வளவோ கடையை இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து நிறைய பேர் நம்ம என்னை சஜஸ்ட்டும் பண்ணி அதே மட்டும் என் மேலே பிலீவும் வச்சு எங்கிட்ட வந்து பிசி பில்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி உங்கள் ரோலையும் வந்து வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம கஸ்டமராக இல்லை வியூவராக இருக்கீங்க, சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, என்னை ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டெக் கம்யூனிட்டியை டிஸ்கார்ட்லேயும் வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிசியை பில்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும். நான் வந்து இவங்களை வச்சு தான் வந்து நம்ம ப்ராசஸரே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிகாபைட்லேருந்து B760 அப்படி எம் அப்படிங்கிற ஒரு மதர் போர்ட். ஸோ இது வந்து அதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா DS3HAX வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Wi-Fi 6E வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் இதில் வந்துடும். PCIe Gen 5 சப்போர்ட் பண்ணும், DDR5 RAM சப்போர்ட் பண்ணும், 2.5 GHz வரைக்கும் லேன் போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 RAM ஸ்லாட்டும் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு RAM அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக பண்ணலாம். M.2 ஸ்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும் இந்த பிசியில், சரிங்களா? ஸோ அந்த அப்கிரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பில்டின்னா Wi-Fi ப்ளூடூத்தும் வரதுனால ரொம்பவே வந்து செம ஃபாஸ்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து Wi-Fi ப்ளூடூத்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ப்ராசரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது i5 14600K தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பிசிக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது 1 லட்ச ரூபா தான். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். i7 வந்து போகாத காரணம் என்னென்னா இதோட i7 ஒரு 6000 ரேட்டு ஜாஸ்தி. 13th ஜென்ரேஷனே நிறைய பேர் சொல்லுவீங்க அதில் கோர் கவுண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும், நீங்கள் அது போயிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரைஸ் ஜாஸ்தி, கஸ்டமரோட டோட்டல் பில் ஜாஸ்தி ஆகும், அங்கே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போதும். இதோட பர்ஃபார்மன்ஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஓவர் கில்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணுற GTA 5 கேம் ஆகட்டும் இல்லை எந்த கேம் ஆகட்டும் இதே போதுமானது தான் நம்ம வந்து விளையாடுறதுக்கு. நீங்கள் ரொம்ப ஹையர் எண்டாக போனீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டும் போனீங்கன்னா அந்த ப்ராசஸருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஒரு மீடியம் ரேஞ்சில் போகிறோம் அப்படின்னா என்ட்ரி லெவலில் போகிறோம்னா இதுவே போதுமானது. பட்ஜெட்டையும் தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணலாம்.
அடுத்ததாக ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16 GB சிங்கிள் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பட்ஜெட் இல்லை. ஸோ ரேம் வந்து அடுத்த மாதம் வந்து அப்கிரேட் பண்ணி 32 GB வந்து போய்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DDR5 G ஸ்கில்லேருந்து வந்துருக்கக்கூடிய 6000 MHz ரேம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மாட்டிடுவோம். ஓகேவா? ரேமை வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து ப்ராசஸர் ப்ராசஸரும் ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. எடிட்டரே கரெக்டாக இதெல்லாம் கட் பண்ணிக்க, சரியா? டைம் இல்லை. அடுத்ததாக NVMe SSD WDலேருந்து வந்துருக்கக்கூடிய SN580 நினைக்கிறேன். SN580 1 TB மாடல் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு சிங்கிள் SSD தான் யூஸ் பண்ணுறோம். ஃபீச்சரில் நமக்கு வந்து SSDயோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ போடணும்னா போட்டுக்கலாம். SSDயை மாட்டிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ப்ராசஸரு, ரேமு, SSD மூணுத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி கூலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம AK500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் கூலர் வந்து இந்த பிசிக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏர் கூலர் ஏன் யூஸ் பண்ணுறோம், லிக்விட் கூலர் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது i5 ப்ராசஸர் தான். இதுக்கு வந்து இந்த ஏர் கூலரே போதுமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் நமக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், சவுண்டு கம்மி, எஃபிஷியண்ட்டாக இதுவே வந்து போதும் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஹீட் சிங்க்கும் ரொம்பவே பெருசு தான். ஏர் கூலர் வந்து மாட்டுறது ரொம்பவே ஈஸி கைஸ். நம்ம வந்து லிக்விட் கூலர் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா நமக்கு இதுக்கு பண்ணக்கூடிய ஒயரிங்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா அதுவே வந்து வெயிட்டில் பேலன்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகிக்கும் கைஸ். கொஞ்சம் மொட்டா போகும். ஸோ கைஸ், கூலரு, ரேமு எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ பக்காவாக இருக்கா? துணி எடுத்து நம்ம கேபினெட்டில் போட்டு சின்ன சின்ன கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த பிசி பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்கான விஷயம். ஸோ கேபினெட் நம்ம இந்த பிசிக்கு யூஸ் பண்ணுறது டீப் கூல்லேருந்து வந்துருக்கக்கூடிய CH560 அப்படிங்கிற மாடலு. ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் வேணும். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக நம்ம வந்து கூலர் மாஸ்டர் அது மாதிரியான பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரலிக் ஷீட்டோ இல்லை ஒரு கிளாஸ் மாதிரியே வச்சு ஒரு பிசி வந்து பில்டு பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டு லுக்காக, ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்னில் ஸ்க்ரூலெஸ் டிசைனாக, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கேபினெட் தான் இந்த கேபினெட்டு. ஸோ இதோட காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7000 அந்த மாதிரி வரும். ஸோ இதில் டாப்லேயும் வந்து ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரியர்லேயும் ஒரு 140 mm ரேடியேட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பேக் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு SMPSக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு போதுமான அளவில் ரொம்பவே ஜாஸ்தியான ஸ்பேஸும் இருக்குது நம்ம பிசி பில்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துக்கு. ஸோ அதனால் இந்த கேபினெட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். கைஸ், நம்ம வந்து கேபினெட்டை வந்து பார்த்துட்டோம். கேபினெட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம எத்தனை செட்டப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்குற எஸ்எம்பிஎஸ் வந்து டீப் கூல்லேருந்து 750 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் கோல்டு சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கோம். இதோட மாடல் வந்து PM750D. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நம்மளோட பிசி பில்டுக்கு. ஓகே, ஜிபியூ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மாட்டலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசியை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபுல் லென்த்தையும் வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் ஏகப்பட்ட சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு போயிடுறாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பிசி பில்லெல்லாம் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ இதை ஃபுல் வீடியோவாக போடுறேன் இந்த தடவை. சப்போர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுவோம் இந்த பிசி பில்டை. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா MSIலேருந்து வந்துருக்கூடிய வெஞ்சரஸ்
4060. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1050 Ti சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4060 கார்டை வந்து மாற்றிட்டாங்க. இது ஒரு 8GB கார்டு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கார்டு தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம பிசியை பில்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீ அடுத்து வந்து ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பெஞ்ச் மார்க்கிங் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு தேவையான டிரைவர்ஸு சாஃப்ட்வேர்ஸு, ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் Windows 11 ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேட்டும் பண்ணி தரப்போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மந்த்லேருந்து மே மந்த் வரைக்கும் 2024 வரைக்கும் பண்ணுறவங்க எல்லாருக்குமே Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம 6th இயரை கொண்டாடுறதுக்காக. ஸோ எல்லா செட்டப்பையும் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.